திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த அரசியல் பிரபலங்கள். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பணிகளை நேரில் ஆய்வு செய்த எம்பி கனிமொழி மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்குது. இதற்காக பணிகள் தீவிரமா நடந்து வரக்கூடிய நிலையில குறிப்பா யாகசாலை அமைக்கும் பணிகள், கோபுரத்துக்கு கலசங்கள் கொண்டு செல்வதற்கான சாரம் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிடுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தந்திருக்காங்க. கோவில் வளாகம், குடமுழுக்கு நடைபெறும் விமான கோபுர தலங்கள் என அனைத்தையுமே பார்வையிட்டு தொடர்ந்து யாகசாலை பணிகளை நேர்ல பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்காங்க. இந்த குடமுழுக்கு விழாவுக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இதனால பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமா நடந்துட்டு வருது.